இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. பையன் கடையில இல்லம்மா, வந்த உடனே போட சொல்றேன். அப்படியா? சரி, பரவாயில்லண்ணே. வந்த உடனே எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரிம்மா. சரிங்கண்ணே. இந்த மாசத்தோட கணக்க முடிச்சிட்டு ஆட்டோவை கொடுத்துடலாம்ல? ஏனா ஏப்பா, ஏதோ ஒரு கஷ்டம் சிரமத்துக்கு தானப்பா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த. அதான் கஷ்டம் ஒண்ணுன்னா முடிச்சிட்டு இருக்கல. அதான் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிட்ட. அடுத்த மாசம் பென்ஷன் வரப்போகுது. வீட்டுல பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்கலாம்ல. அப்புறம் என்ன? இல்லப்பா, ஆட்டோ கொடுக்க வேண்டாம். பென்ஷன் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் என்னங்கறத முடிவெடுக்கலாம். ஏப்பா, இந்த ரூட் ஓகே தானே? வருமானம்லாம் நல்லா வருது இல்ல? ஏதோ பரவாயில்லடா, எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ ஆட்டோ ஓட்ட விஷயத்தை வீட்டுக்கு சொல்லிட்டல? என்னப்பா நீ இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா நீ? அப்புறம் நாளை பின்னைக்கு எல்லா உண்மையும் லட்சுமிக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அப்புறம் அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? எப்படிப்பா அவங்க மூஞ்சில முழிக்க போற? சொல்லணும்டா, ஆனா தயக்கமாவே இருக்கு. எப்படியும் சீக்கிரம் சொல்லிடுவேன்டா. இங்க பாரு சிவராமா, உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடு. உண்மையை சொல்றதுக்கு மட்டும் என்னைக்குமே தயங்க கூடாது. இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் பாத்துக்க. அண்ணா, போதருக்கு போலாமா? போலாம் சார், வாங்க உள்ள உட்காருங்க. வாங்க. எவ்வளோண்ணே? மீட்டர் போடாம ஓட்டினா 150 ரூபா. ஏய் இல்லப்பா, 200 ரூபாப்பா. ஏய் 200 ரூபாவா? ஆமாப்பா. இங்க பக்கத்துல இருக்கிற போரூர் போறதுக்கு உங்களுக்கு 200 ரூபாவா? இல்ல தம்பி, ஏய் சும்மா இருப்பா சார். நீங்க 150 கொடுங்க, போலாம்.